லியோ ஹாய். ஸோ என் பேர் அனிதா. நான் வந்து டேரோ ரீடர். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது 2022 உங்களோட கேரியர், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட ஃபினான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஜென்ரலான ரீடிங். உங்களுக்கு எந்த விஷயம் வந்து ரெசனேட் ஆகுதோ வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து டெஸ்டினி கிடையாது. இது வந்து ஒரு கைடன்ஸ். டேரோ அப்படின்றது ஒரு கைடன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணிக்கணும் அப்படின்னா, பர்சனல் ரீடிங் வந்து நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு வந்து எடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு தேவையான கைடன்ஸ் வந்து நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணும்போது தெரியும். அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதோட என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் அதுக்கப்புறம் என்னை வந்து எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய மொபைல் நம்பரும் வந்து இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவேன். Okay, and if you're very new to my channel, kindly do subscribe, like and share. I would really appreciate it. Thank you so much. இது வரைக்கும் subscribe பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப thanks. Okay, let's begin. Leo 2022 career, relationship and finance guidance, please. 3 cards. Leo. Okay, the Empress. Okay, ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்ப்ரஸ் வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த ஓவரால் எனர்ஜி 2022ஓட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ரோத், அபண்டன்ஸ், நர்ச்சரிங், அபண்டன்ஸ் நிறையா க்ரோத், நல்லா க்ரோ ஆகுறது. ஸோ ரொம்ப பாசிட்டிவான இதுதான் வந்து கிடச்சிருக்கு. மேபி லைக் Leo who are trying to conceive, people who are trying to conceive, there is a possibility for you to get, maybe அந்த ஒரு தாட் இருக்கலாம். ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கு, க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ கெரியர் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு கார்டாக வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் கெரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜட்ஜ்மெண்ட், 5 of Wands and the Prince of Swords. ஓகே, ஒன் செகண்ட். சாரி, இது வந்து நியூ கார்ட்ஸாக ஒரு புது நேம் இருந்தோடனே நான் இந்த கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, ஜட்ஜ்மெண்ட், 5 of Wands அண்ட் Prince of Swords. ஓகே, நிறைய வந்துட்டு கிளாஷஸ் ஆகிறதுக்கு உங்களோட கேரியரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து வாய்ப்புகள் இருக்குது. கிளாஷஸ்னால் வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் எடுத்த முடிவுகளே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து வரும். ஏன்னா நீங்கள் எடுத்த முடிவுகள் வந்துட்டு உங்களோட கேரியர்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கிளாஷஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒரு க்ரோத், அந்த ஒரு இதாகிறதுக்காக நடக்கிற விஷயங்கள் தான் இந்த கிளாஷஸ், இந்த இது. ஸோ உங்களை வந்து லைக் கொலீக்ஸ்குள்ளே வந்து சண்டை ஆகிறது, இல்லைன்னா இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுற பார்ட்னர்ஷிப்போட ஒரு கிளாஷஸ் வர்றது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா Prince of Swords. ஓகே, ஐ ஃபீல் லைக் ஓகே மேபி கெரியர், ஏன்னா எண்ட் ஆஃப் த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து Prince of Swords வருது. இன்னும் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணுமோ அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா அவுட்கம் கார்ட்ஸ் மாதிரி, இது வந்து ஃபியூச்சர் கார்டு அப்படின்றது வந்து ஓகே எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறச்சு Prince of Swords வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணுமோ விஷயங்களை கெரியரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வந்து தோணுது. ஸ்ட்ரைவ் அப்படின்னு தான் தோணுது. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் உங்களோட நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிற விஷயங்கள். என்ன கேரியர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக தான் வந்து இருக்க போகுது. ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா 5 of Pentacles, நிறைய ஃபியர் வந்து பார்க்க முடியுது. ஃபியர்னால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. King of Wands. ஓகே, பட் நீங்கள் வந்து ஒரு டிட்டர்மைண்டாக தான் வந்து இருக்கீங்க when it comes to ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்குறச்ச. நிறைய ஒரி இருக்குது, சேட்னஸ் அது இருக்குது. பட் அதையும் தாண்டி லைக் நீங்களாக வந்துட்டு லைக் அந்த எவ்வளோ சோகங்களோ இல்லை வந்து எவ்வளோ பெயினோ இல்லை ஒரு லாஸோ இல்லை ஃபியரோ வந்து இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி வந்து எப்பயுமே வந்து வச்சுருக்கீங்க. அதை க்ராஸ் பண்ண யாரையும் விடுறதில்ல. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் வர்ற ஹேர்டில்ஸ் ஆகட்டும், வர இதை நிறைய விஷயங்கள் வர்றதாகட்டும், அதையும் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
கொஞ்சம் தைரியமாக வந்து பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. சோகங்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் யூ ஆர் ஹேண்ட்லிங் இட் இன் அ வெரி குட் வே, இன் அ வெரி டிட்டர்மைண்ட் வே. அந்த மாதிரி தான் வந்து ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணுறீங்க. நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஸ் வந்து பார்க்குறச்ச நிறையா வந்துட்டு ஃபினான்ஸ் அபண்டன்ஸ் ரொம்ப 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 நல்லா இருக்குது. பட் எனக்கு வந்து ஃபினான்ஸ் அபண்டன்ஸ் வந்து வருது, நல்லா வந்து காசு வருது, மணி ஃப்ளோ வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக அந்த உங்களோட எனர்ஜி வந்து கொஞ்சம் வந்துட்டு ஓவர் ஹைப் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால நிறைய கிளாஷஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. உங்களே வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா இருக்குது. நீங்களே உங்களை வந்துட்டு செல்ஃப் சப்பாடிச்சு, அதாவது வாயை கொடுத்து வந்து நம்மளாம் போய் வம்பள மாட்டிக்கிறதுன்னு வந்துருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா நான் சொல்கிறது தான் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குல்ல. ஸோ 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வின்னிங் ஓவர் தி ஆர்குமெண்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு வாயாலே வந்து ஜெயிக்கலாம். பட் ஐ ஃபீல் லைக் இந்த டிஃபீட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு கெட் மணி ஃப்ளோ, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிரின்சஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்குது, ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது அப்படின்னாலும் இந்த 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸும் இருக்குது. நம்ம என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம் ஒவ்வொன்றா. ஓகே, help me in the clarify for Sun and Moon Tarot, please. For Leo 2022, why the Empress is here as overall energy? Why the Empress is here as overall energy? ஓகே, எம்ப்ரஸ், க்ரோத், நர்ச்சரிங் இதெல்லாம் வந்துட்டு எஸ் கண்டிப்பாக வந்து இருக்க போகுது. பட் அது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்க போகிறது வந்து கிடையாது. யூ ஹாவ் டு ஃபேஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய ஹேர்டல்ஸ், நிறைய வந்து அப்டிக்கல்ஸ் வந்து இருக்கும். யூ ஹாவ் டு கிராஸ் த்ரூ தேட். ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஹாவ் டு கோ வித் த ஃப்ளோ. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷன் வில் டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ. கட் ஃபீலிங்ன்றது வேறு, இன்ட்யூஷன் அப்படின்றது வேறு. ஸோ அது சொல்கிறத வந்து நீங்கள் வந்து கேட்கணும். கேட்டுட்டீங்க அப்படின்னா திங்ஸ் வில் கோ இன் அ ஃப்ளோ. ஸோ வென் இட் கம்ஸ் டு எக்ஸாம்ஸ் இல்லை வந்து எஜுகேஷன் பர்சியூ பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். when it comes to career or something, if you want to improve yourself, அதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதானே, ஒரு எஜுகேஷனோ இல்லை வந்து ஒரு லேர்னிங்கோ இல்லை வந்து ஒரு எக்ஸாம்ஸோ. ஸோ வாட் எவர் இட் இஸ், உங்களோட க்ரோத்துக்காக நீங்கள் பண்ண வேண்டிய வந்து விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தட்ஸ் நாட் கோயிங் டு கம் இன் அ வெரி ஈஸி வே, பட் சான்சஸ் ஆர் வெரி மச் ஃபார் யூ டு டூ தட். ஸோ அதை பண்ணீங்க அப்படின்னா definitely you will your growth is there for you in 2022 for Leo. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது கேரியர் வந்து பார்ப்போம். why the judgment is here, why the judgment is here, why the judgment is here. ஓகே, ஒரு விஷயத்தை நோக்கி வந்து நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா, நிறையா வந்துட்டு வந்து இருக்குது. ஐ ஃபீல் லைக் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸாக நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களான்னு தோணுது. when it comes to கேரியரை பொறுத்த வரைக்கும். ஓகே, யூ ஆர் டேக்கிங் ஆக்ஷன்ஸ், நான் போகணும், நான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரமாக சில விஷயங்களை பண்ணி ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணுற விஷயங்களே வந்து பண்ணுறீங்களோ. ஏன்னா வந்து இட் என்ஸ் இன் டெவலி. ஐ ஃபீல் லைக் தேர் இஸ் அ ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ், அதுவே வந்து ரிப்பீட் ஆகுது, பண்ண விஷயங்களே பண்ணுறீங்க. இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள் வந்து டாக்ஸிக்காவோ இல்லை அன்ஹெல்தியாக தான் வந்து இருக்க போகுது. இல்லைன்னா ட்ராப் ஆகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா 5 ஆஃப் வாண்ட்ஸும் வந்து இருக்குது. பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு அக்ரி வித் யூ. நிறைய கான்ஃப்ளிக்ட் நடக்க போகுது. நீ சொல்கிறதா நான் சொல்கிறது கேட்குவேன். ஸோ அந்த மாதிரி கோல்டு வார், அந்த மாதிரி சான்சஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. ஐ ஃபீல் லைக் தேர் இஸ் அ மிஸ்டேக் விச் இஸ் ஹேப்பனிங். யூ மஸ்ட் ரைட். நீங்களாம் வந்து அதை புரிஞ்சு அதை வந்து அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு விஷயங்கள் அது பண்ணி அந்த ரிப்பீட்டடாகவே அது வந்து நடக்குது அப்படின்னா ஒரு பேட்டர்னாகவே வந்து அதே மாதிரியே நடக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கேரியரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியே நடக்குது அப்படின்னா தேர் இஸ் அ டெவல் இஸ் தர், யூ நீட் டு கரெக்ட் தட். அதை வந்து நீங்கள் கேரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்ட் பண்ணி ஆகணும். ஓகே, why the 5 of wands is here. நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து பண்ணணும். பண்ணால் மட்டுமே
இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்து அந்த டிரான்சிஷன் பீரியட் வந்து நடக்கும் உங்களுக்கு. அந்த டிரான்சிஷன் பீரியட் வந்து நடக்கும். ஏன்னா அந்த முடிவு நீங்கள் எடுக்கிற ஒரு இது, நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள் ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. இல்லை அப்படின்னா இந்த ரிப்பீட்டடாக வந்து நடந்துகிட்டே வந்து இருக்கும். Stop judging people in your career, okay? ஓகே, நிறைய வந்து கிளாஷஸ் வந்து நடக்கும். வந்து நான் சொன்னேன்னா நிறைய ஸ்ட்ரைவ் வந்து நடக்க போகுது. பட் மணி பொறுத்த வரைக்கும், கேரியர் பொறுத்த வரைக்கும் கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் குட் பி இன்னும் நல்ல ஒரு டாப் பொசிஷனில் இருக்கலாம், நல்ல ஒரு வேலையில் இருக்கலாம், இல்லைன்னா வெளியே சொல்லிக்கிற மாதிரியான ரொம்ப ரொம்ப டாப் பொசிஷனில் நல்ல ப்ரொஃபஷ்னலாக டாப் நாச் அந்த மாதிரி வந்து இருக்கலாம். நிறைய க்ரோத் அண்ட் அபிடன்ஸ் எம்ப்ரன்ஸ் கார்டு வந்து இருக்குது. அந்த ஸ்ட்ரைவ் நடக்குதுன்னு நான் வந்து சொன்னேன்ல, கான்ஃப்ளிக், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், கோல்டு வார், அதை ட்ரை பண்ணுவீங்க. யூ வில் ட்ரை யுவர் பெஸ்ட் டு ரிசால்வ். அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நல்லாவே வந்து இருக்கும். பட் அது நடக்காமல் வந்து இருக்காது. பட் டீமாக உட்காந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, உட்காந்து பொறுமையாக பேசி பண்ணி ஒரு மதர்லி ஃபிகர்டு இல்லைன்னா ஒரு ஃபாதர்லி ஃபிகர்ட் பீப்புளை வச்சு நீங்கள் வந்து பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் திங்ஸ் வில் கெட் ரிசால்வ். Why the page of swords is here? Why the page of swords is here? கெரியர் பொறுத்த வரைக்கும் why the page of swords is here? நான் சொன்ன விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொசிஷன், பீஸ்ஃபுல், நல்ல ஹார்மனி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரைவ், நிறைய வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவசரப்படுறது, அந்த ரிப்பீட்டடாக வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து ஸ்டேபிளாக, செக்யூர்டாக, ப்ராக்ரஸ் ஆகிற மாதிரி உங்களோட கேரியர் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே வந்து இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக வந்து ஒரு பேட்டர்ன் நடக்குது, ரிப்பீட்டடாக நடக்கிறதே வந்து நடக்குதுன்னா தட் இஸ் அ டெவில், இட்ஸ் ட்ரைங் டு ஸ்டாப் யூ. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றது விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். Why the 5 of Pentacles is here? Why the 5 of Pentacles is here? Why the 5 of Pentacles is here? ஓகே, ஒரு ஹார்ட் பிரேக் வந்து நடக்க போகுது, ஒரு பெயின், தாங்க முடியாத வலி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏற்பட போகுது. பட் அதுவும் வந்து அந்த டிரான்சிஷன் அதெல்லாம் வந்து தாண்டி வந்துட்டு நீங்கள் வந்து மாறிடுவீங்க. லைக் யூனோ உங்களோட ஹாப்பினஸ் என்ன அப்படின்றத தேடி, உங்களோட ஹாப்பினஸ் எதுவோ அதை தேடி வந்து போக வந்து ஆரம்பிச்சிடுவீங்க. பட் 7 of Wands நான் சொன்னேன்ல, லைக் இருந்தாலும் நீங்கள் வந்து டிட்டர்மைண்டாக இருக்கீங்க, ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாக, டிட்டர்மைண்டாக, பேஷன்ஸாக வந்து இருக்கீங்க. லைக் நீங்கள் முடிவு எடுத்ததில் வந்து பேக் அடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த ஒரு பெயின் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து எது வேணால் வந்து இருக்கலாம். ஹார்ட் பிரேக் ஆகிருக்கலாம், பிரேக்கப் ஆகிருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு நிறைய வந்து ஃபியர் இருக்கலாம், ஒரி இருக்கலாம், யாராவது வந்து விட்டுட்டு போயிருக்கலாம், என்ன வேணால் வந்து நடந்திருக்கலாம். பட் அதை தாண்டி அந்த டிரான்சிஷன் பீரியட் தாண்டி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் பீரியட் வந்து இருக்கும். பட் மீதி 2 கார்ட்ஸ் நம்ம என்ன அப்படின்னு, பிகாஸ் ஐ ஃபீல் லைக் உங்களுக்கு அந்த தைரியம், அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இருக்குது. 7 of Swords. Why the 7 of Wands is here? நான் சொன்னேன்ல, அந்த பவுண்ட்ரி வந்து நீங்கள் போட்டுட்டு யூ ஸ்டார்டட் ப்ரியாரிட்டைசிங் யூ. உங்களுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிடுவீங்க. நான் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், செல்ஃப் லவ், நிறைய செல்ஃப் லவ் வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது. ஓகே, இல்லை நான் வந்து என்ன ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் வந்து ஹாப்பினஸ் வந்து மற்றவங்க கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு லைக் மற்றவங்க மூலியமாக வந்து ஹாப்பினஸ் தான் வரணும் அப்படின்றது கிடையாது. நான் என்ன மூலியமாகவே கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து யூ வில் கம் த்ரூ. King of Wands is here. Why the King of Wands is here? Okay, you'll be like, you know, King of Wands வந்து Fool. You will take a chance, like you know, you're going to take a chance about your self love, prioritizing you. You're going to be very straight, you're going to be very intelligent, okay, you're going to concentrate on your
யுவர் ஓன். லைக் நான் என்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது. பட் அதில் ஒரு ஃபியர் இருக்குது. ஓகே, இதையும் தாண்டி லைக் திஸ் இஸ் சம்திங் நியூ ஃபார் யூ. மேபி இதனால் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துக்கலாம். லைக் உங்களை நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கிறது அதுவே உங்களுக்கு ஒரு ஃபியராக இருக்கும். லைக் am I prioritizing myself so much? Like now this is something new for you. You are taking the chance for this. So one second. Call. Sorry, there was a call. Okay. You are taking a chance, like you were not seeing the truth all these days. Okay, பட் அட் த எண்ட் யூ ஆர் சீயிங் த ட்ரூத். இதுதான் ரியாலிட்டி, திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பார்த்துட்டிங்கன்னா யூ வில் கம். பிகாஸ் கிங் ஆஃப் வான்ஸ் பேஷன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன். லைக் திஸ் இஸ் வாட் த ட்ரூத் இஸ், திஸ் இஸ் வாட் இதனால தான் இவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டெசிஷன், அந்த ஒரு பொசிஷன், அந்த ஒரு பிளேஸுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் எடுக்க போகிற அந்த சான்ஸ், நீங்கள் எடுக்க போகிற அந்த நீங்கள் ட்ரா பண்ணுற அந்த பவுண்ட்ரி, லைக் நீங்கள் ஹாப்பினஸ் டுவர்ட்ஸாக போகிற விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயங்களை நினச்சிருப்பீங்க இதுதான் உண்மை அப்படின்னு. கண்மூடித்தனமாக நம்பின விஷயங்கள் அது கிடையாது. திஸ் இஸ் வாட் த ட்ரூத் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடுவீங்க. திஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அந்த டீச்சிங்ஸை கொடுக்கும். ஃபினான்ஸ் பார்க்கலாம். லைக் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், வை த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இஸ் ஹியர், வை த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இஸ் ஹியர். Ace of Pentacles is clarified by the Ace of Pentacles, 9 of Pentacles, 4 of Wands. ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. செலிப்ரேஷன் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக இருக்குது. கம்ப்ளீஷன், சக்ஸஸ், விக்ட்ரி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், ரிச், லக்ஸரி, நியூ மணி கம்மிங் இன், அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குது. ஓகே, why the Queen of Pentacles is here, Queen of Pentacles, why the Queen of Pentacles is Princess of Pentacles, sorry. இது பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இது பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். வை த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இஸ் ஹியர். இதெல்லாம் இருக்குது. பட் கடைசியாக ஒரு விஷயமும் இருக்குது, பார்க்கலாம் ஒரு நிமிஷம். வை த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இஸ் ஹியர். Page of Pentacles is clarified by the King of Cups, Three of Cups and the Temperance. I feel like லாட் ஆஃப் எமோஷன் இஸ் கோயிங் டு, நிறைய எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆக போது உங்களோட ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் யூஆர் கோயிங் டு என்ஜாய் யுவர் மணி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மேபி செலிப்ரேஷன் சம்திங் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் அந்த மணியை நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா மணி லக்ஸரி எல்லாமே மணி நல்லா இருக்க போகுது. பட் ப்ரியாரிட்டைஸ் நீங்கள் லேவிஷ் மட்டுமே பண்ண போகிறீங்களோன்னு எனக்கு தோணுது. நாட் அபவுட் திங்கிங் அபவுட் த ஃப்யூச்சர், லைக் சேவிங்ஸ் ஆர் சம்திங், இன்வெஸ்ட்மெண்ட். பார்ப்போம். வை த 5 of Swords is here. ஓகே, நிறைய கிவ் அண்ட் டேக்கில் பார்த்துட்டிங்கன்னா 5 of Swords, 5 நான் சொன்னேன்ல டிஃபீட். ஓகே, 8 of Wands, 6 of Pentacles and the Justice. கொடுக்கல் வாங்கல ரொம்ப கரெக்டாக இருங்க. லீகல் பிரச்சனையில் ரொம்ப ப்ராப்பராக இருங்க. இல்லை அப்படின்னா அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா 5 of Swords இருக்குது. நிறைய கிளாஷஸ் நடக்கலாம். நம்மளை அடிச்சுக்கிறது, அதான் நிறைய பணம் இதெல்லாம் இருக்குது. அதை எப்படி ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணணும், ப்ராப்பராக எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே சேவிங்ஸ் பண்ணணும், எந்த இடத்துல செலவு பண்ணணும் அப்படின்றது தெரியும். இல்லை அப்படின்னா அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக இருந்துக்கோங்க. இல்லைன்னா இதுவே ஒரு கார்மிக் லெசன் மாதிரி ஆகிடும். கார்மிக் லெசன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக கிவ் அண்ட் டேக்கில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கே மணியை போகணும், எங்கே மணி எடுக்கணும், இங்கே கொடுக்க வேண்டிய விஷயம், இங்கே கொடுத்தது யார்கிட்ட வாங்கினீங்கன்னா அது கொடுக்க வேண்டிய விஷயங்கள், யாருக்காவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை கரெக்டாக வாங்க வேண்டிய விஷயங்கள், ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. இல்லைனா லீகலாக பிரச்சனைகள் ஆகிறதுக்கான சான்சஸும் பார்த்துட்டிங்கன்னா நிறையாவே இருக்குது. ஸோ மணி நல்லாவே இருக்க போது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அதுதான் ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் இம்மெச்சூரிட்டி பார்க்க முடியுது என்னால். ஸோ அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. கேரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் யூ ஆர் கோயிங் டு பி கெட் ஸ்ட்ராங். ஸோ ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா மணி ஹேண்ட்லிங் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ மணி, ஃபினான்ஸ், அபண்டன்ஸ், மணி ஃப்ளோ இருக்க தான் போகுது. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றதான் இட்ஸ் கோயிங் டு டேக் அ கால் ஆன் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லியோ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.